திரு பால் மாணிக்கம் போன்று பல டாக்டர்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல பர்டிகுலரா இன்ஸ்டாகிராம்ல அவர்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப், அது ஸ்கின் கேராக இருக்கட்டும், இல்லைன்னா பிரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவலாக இருக்கக்கூடிய லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணணும், இல்லை நார்மல் லைஃப் பேலன்ஸிங், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணணும், நியூட்ரிஷன் ஹெல்த் எப்படி இருக்கணும், கட் ஹெல்த் எப்படி இருக்கணும்னு நிறைய விஷயங்களை வந்து தெள்ள தெளிவாக இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை வந்து மக்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனைகளை எடுத்து வைக்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்துல ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பார்வையை தாண்டி திரு பால் மாணிக்கம் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூல தெள்ள தெளிவா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல தேவைக்கு அதிகமாக மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறார். அவர் இதற்கு முன்னாடி பீஃபுக்கு எதிராக சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாமே வந்து சர்ச்சைக்கு இப்போ திருப்பி கொண்டு வர்றாங்கிற பார்வை இருந்தா கூட இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தின இந்த ஒரு விவாத பொருளை கிளப்பி இருக்கக்கூடிய இவருடைய பார்வைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கடந்து, அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஏன்னா அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை இந்த கருத்து உருவாக்கத்திற்கு மேல வச்சுக்கொண்டே இருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஸோ நான் அந்த இன்டெப்தான அந்த ஒரு விவாதத்துக்குள்ள, இன ரீதியான ஒரு விவாதத்துக்குள்ள, மத ரீதியான இல்ல ஜாதி ரீதியான விவாதத்துக்குள்ள நான் செல்லவில்லை. ஏன்னா இது அரசியல் கடந்து பார்க்க வேண்டிய ஒரு பார்வையாக இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு இந்த ஹெல்த் ரேஷியோல, இன்றைக்கு மெடிக்கல் ரிலேட்டடான பல்வேறு காரணிகள்ல இன்றைக்கு தமிழ்நாடு முன்னோக்கி சென்றிருக்குது அப்படின்னா இதுல பல்வேறு டாக்டர்ஸினுடைய உழைப்புகள் இருக்குது. பல ஆண்டு காலமாக ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த சுகாதார புரட்சியை வந்து மறுதளித்து யாரும் பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற உள்ளார்த்தமான ஒரு பயம் கலந்த ஒரு விவாதத்தை இந்த இடத்துல கிளப்ப வேண்டியது இருக்குதுன்னு நான் பாக்குறேன்.